குருதியில் பூத்த மலர். புனித மரிய கொரட்சியின் வாழ்க்கை வரலாறு. மீண்டும் சில மணித்துளிகள் கண்மூடி மௌனமானாள். திடீரென கண் திறந்தவள் கொடூரமான வேதனை அனுபவிப்பது போல் தோன்றியது. அம்மா, என்னை மன்னியுங்கள் என்றவள் மீண்டும் மௌனமானாள். அசுந்தா அவள் முகம் முழுக்க முத்தமிட்டு அணைத்தாள். இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கிய பின் அன்னை மரியாள் தன் மடியில் கிடத்தி வியாகுலம் அடைந்தாரே, அதே வியாகுலத்தை அடைந்தார் அசுந்தா. பெற்ற மகள் கொடியவனின் கத்திக்கு இரையாகி கிடக்கும் கோலம் அவள் மனதில் அளவிட முடியாத வியாகுலத்தை ஏற்படுத்தியது. தன் சகோதரிக்கு, தன் மகளுக்கு இந்த கதி ஏற்பட்டால் எப்படி இருக்கும் என்று எத்தனை காம கொடூரர்கள் சிந்தித்து பார்க்கிறார்கள். அசுந்தாவுக்கு ஆறுதல் சொல்ல எவராலும் முடியவில்லை. நேரம் பிற்பகல் 3 மணியை முத்தமிட நெருங்கிக் கொண்டிருந்தது. இறுதியாக கண் திறந்து பார்க்கிறாள் மரியா. அவளால் உதடு திறக்க முடியவில்லை. ஏதோ ஒரு தேடுதல் பார்வையோடு தெரேசா என்றாள். அவள் கைகளை ஆறுதலோடு பிடித்த ஞானத்தாய், தங்கை தெரேஸ் இங்கு இல்லை அம்மா என்றாள். மரியாவின் கைகள் குளிர்ந்து காணப்பட்டன. அசைய முடியாது படுத்திருந்த மரியா திடீரென தன் உடலை போட்டு அங்கும் இங்குமாக அசைந்தாள். வாய் திறந்து எதுவும் பேசாத அவள் மீண்டும் வேகமாக உடலை போட்டு அங்கும் இங்குமாக அசைந்தாள். அவள் ஆன்மா வெளியேற துடிக்கிறது என புரிந்து கொண்டனர். மரியா கடைசி வேதனையை அனுபவிக்கிறாள். தலையணையை அவள் கைகள் இறுக பற்றுகின்றன. தலையை அங்கும் இங்குமாக உருட்டி அசைக்கிறாள். உடல் முழுவதும் ஒரு விதமாக முழுகேறுகிறது. தலையை தூக்கி தூக்கி தலையணையில் அடிக்கிறாள். கண்கள் செருகுகின்றன. ஒட்டுமொத்த வேதனையில் மூழ்கியது போல் துடித்து அடங்குகிறது அவள் தலை. இப்போது அவள் கட்டிலில் அமைதியாக படுத்திருக்கிறாள். குத்தப்பட்ட நுரையீரலில் பகுதியிலிருந்து தண்ணீர் வெளியேறியது. படை வீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினர். உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன. யோவான் 30:34. இவ்வாறு இயேசுவுக்கு ஏற்பட்ட நிகழ்வு மரிய கொரட்சிக்கும் நடந்தது. கண்களிலிருந்து மெதுவாக ஒளி மறைய தொடங்கியது. மருத்துவமனை கடிகாரம் 3 முறை முழங்கி மணி 3:30 அறிவிக்க மரிய கொரட்சியின் தலை வலது புறமாக சாய்ந்தது. இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்து ஆவியை ஒப்படைத்தார். மருத்துவமனை அதிரும்படியான அழுகை அறையிலிருந்து ஒலித்தது. ஆலயத்தின் திரை சீலைகள் கிழிய சரியாக 3 மணிக்கு உயிர் விட்டார் இயேசு. இதோ மாசற்ற ஆன்மா அதே 3 மணிக்கு விண்ணகம் சென்று விட்டது. இயேசுவின் திருவுடல் திரு இரத்த விழா அன்று அவரை நேசித்த மரிய கொரட்சியின் உயிர் பூமியிலிருந்து விடை பெற்றது. இயேசுவின் அடிச்சுவட்டில் மன்னிப்பையும் தூய்மையையும் வாழ்வாக கொண்டு வாழ்ந்த கலங்கமற்ற ஒரு வெள்ளை ரோசா இதோ இரத்த வெள்ளத்தில். அவளை நேசித்த மக்கள் அனைவரும் கண்ணீர் வெள்ளத்தில்.